Good morning, welcome all. Good morning, welcome to Biology Simplified Tamil app. Good morning all. Good morning. Good morning, clear இருக்குங்களா? Voice and screen clear இருக்குங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. Good morning, good morning. Good morning all. Good morning. Good morning. Okay. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது growth rates. இன்னைக்கு 7 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம். திடீர்னு கொஞ்சம் அவசரமா ஒர்க் வெளியே போக வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால 6 மணிக்கே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில தான் ஷெட்யூலும் பண்ணோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது ரெக்கார்டட் வீடியோவா அவைலபிளா இருக்கும். அப்போ கூட நீங்க பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற குழந்தைங்க அப்படியே கவனிச்சுக்கங்க லைவ்ல. சரி, growth ரேட்ஸ்னா என்ன? growth ரேட் எப்பவுமே ரேட் ஆஃப் ரியாக்ஷன், growth ரேட், இந்த மாதிரி ரேட்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு நேரத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு, அதுதான் ரேட். ஒரு நிமிஷத்துல, ஒரு மணி நேரத்துல, ஒரு நாள்ல, 24 ஹவர்ஸ்ல, 1 இயர்ல. ஸோ ஒரு ரேட், எந்த ஒரு ரியாக்ஷன் ரேட், எந்த ஒரு விஷயத்தையும் ரேட் அப்படின்னு சொல்லும் போது டைமையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அப்போ the increased growth per unit time. per unit timeனா என்ன சார்? 1, அவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன கால்குலேஷன் பண்றோமோ அதுதான் வரும். per unit time அப்படிங்கிறது 1 எப்பவுமே. யூனிட் டைம்னு வந்துச்சுன்னா 1 தான். The increased growth per unit time is termed as growth rate. ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? நேத்து ஒரு செடி வந்து 2 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இன்னைக்கு அது எவ்வளவு வளர்ந்துருக்கு, தட் இஸ் growth rate. இன்க்ரீஸ் 2 சென்டிமீட்டர்ல இருந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு, அதுதான் growth rate. அதுவும் ஒரு நாள்ல, அவ்வளவுதான். Thus, rate of growth can be expressed mathematically. கணக்கு போட்டு சொல்லிடலாம், இப்படிதாங்க growth இருக்கு இந்த பிளான்ட்டுக்கு, இவ்வளவு growth ரேட்டுங்க அப்படின்னு சொல்லிடலாம். An organism or a part of the organism can produce more cells in a variety of ways. நிறைய விதத்துல ஒரு புது செல்ஸை ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணும். இல்ல பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசம்னா ஒரு பிளான்ட் ஆர்கானிசம் சொல்லுவோம். லீஃப் பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஆர்கன், ஓகேங்களா? பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம் யாரு? பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம்னு யார சொல்றாங்க? ஆர்கன் தான் பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம். ஆர்கானிசம்னா ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தோட ஒரு பாகம். ஆர்கன் தான் பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம். கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது இந்த இடத்துல. நெக்ஸ்ட், இந்த ஸ்ட்ரக்சர்ல அரித்மெட்டிக் growth, ஜியாமெட்ரிக் growth அண்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் growth என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த திக்கு ப்ளூ கலர்ல இருக்கிறது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல 2 செல் இருக்கு, 2 செல்ல இருந்து ஒரு செல் ப்ரொடியூஸ் ஆகி அது இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது பர்மனன்ட் செல், ஃபர்தரா டிவைட் ஆகாது. ஸோ இந்த செல் இங்க வந்துருச்சு, அதாவது அது டிவைட் ஆகவே இல்லை, இதுதான் புது செல்லை டிவைட் பண்ணுச்சு. இது இங்க இருக்கு, அதே போல இது புது செல் இங்க இருக்கு, இது புது செல். ஓகேங்களா? சோ தட் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் 2 செல்ஸ்ங்கிறது பர்மனண்டா அப்படியே தான் இருக்கு. 2n, அதாவது n+1, n+1, நாட் 2n, n+1 அந்த கணக்குல அது இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஜியாமெட்ரிக் growthல பாருங்க, 2 செல்லு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருந்தது, 4ஆ மாறுச்சு, 4மே திருப்பி டிவைட் ஆகி 8ஆ மாறுது, 8ம் 16ஆ மாறுது, 16ம் 32ஆ மாறுது. அப்படியே ஜியாமெட்ரிக் growthல எல்லா செல்ஸுக்குமே அந்த டிவைடிங் கெப்பாசிட்டி ரீடைன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஜியாமெட்ரிக் growth, அந்த பேசிக்கா இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜைகோட்ல இருந்து, நம்ம ஹியூமனா இருந்தாலும் சரி, பிளான்டா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கானிசம் ஒரு ஜைகோட் அப்படிங்கிற ஒரு செல்ல இருந்து தான் ஃபுல்லா மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து வருது. ஜைகோட்ல பிகினிங்ல என்ன இருக்கு? 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ், 16 செல் ஸ்டேஜ்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு. இங்க 4 செல் இருந்தா பின்னாடி 4 செல் இருக்கும், அந்த மாதிரி. அப்போ சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடக்கிறது ஜியாமெட்ரிக் செல், ஜியாமெட்ரிக் ஃபேஸ்ல செல் டிவிஷன் ஜைகோட்ல நடக்குது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அரித்மெட்டிக் ஃபேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அரித்மெட்டிக் ஃபேஸ் ஆரம்பிச்சிருச்சு.
அப்ப ஜைகோட்ல வாட் கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னு எக்ஸாம்ல நீட் எக்ஸாம்ல கேட்டா நீங்க என்ன ஆப்ஷன் போடணும்? பிகினிங்ல ஜியோமெட்ரிக் growth, ஜியோமெட்ரிக் ஃபேஸ், அப்புறம் அரித்மெட்டிக் ஃபேஸ். ஸோ ரெண்டுமே நடக்குது. ஜியோமெட்ரிக் ஃபேஸ் ஆஃப் செல் டிவிஷனும் நடக்குது, அரித்மெட்டிக் ஃபேஸ் ஆஃப் செல் டிவிஷனும் நடக்குது. எதுல? ஜைகோட்ல. ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கொடுத்திருப்பாங்க ஸ்டேஜஸ் டியூரிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். ஜைகோட்ல இருந்து யார் டெவலப் ஆகி வருவா? எம்ப்ரியோ. ஜைகோட்ல இருந்து டெவலப் ஆகி ஜைகோட் டிவைட் ஆகி யாரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? எம்ப்ரியோவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு ஜியோமெட்ரிக் ஃபேஸும் இருக்கு, அரித்மெட்டிக் ஃபேஸும் இருக்கு. அரித்மெட்டிக் ஃபேஸ்னா ரெண்டு செல் ஜைகோட் இருக்குன்னா அந்த ஜைகோட் ரெண்டு செல் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல் இருக்குன்னா அதோட எண்ணிக்கை மல்டிப்ளை ஆகிறது இல்லை, அது பர்மனண்டா இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு டிவைட் ஆகாத நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூ செல்ஸ் ஃபர்தரா டிவைட் ஆகல. அதே ஜியோமெட்ரிக் growthனா எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் செல்லா இருக்கும். 2 4 8 16 32 64 அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ பிகினிங்ல ஜைகோட் ஜியோமெட்ரிக் ஃபேஸ்ல டிவைட் ஆகுது, அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஃபேஸ்க்கு போயிடுது. சர்டன் செல்ஸ்க்கு மட்டும்தான் டிவைடிங் கெப்பாசிட்டி இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். ஓகே, த growth rate. இப்போ growth rate தானே பாக்குறோம். growth rate shows an increase that may be arithmetic or geometric. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? 2 4 8 16 32 இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இது வந்து ஜியோமெட்ரிக் growth மாதிரி போய்கிட்டு இருக்குது. அப்படியே செங்குத்தா போயிட்டு இருக்குது பாருங்க. இன் அரித்மெட்டிக் growth ஃபாலோயிங் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். எப்பவுமே growthல ஞாபகம் வச்சுக்கணும், growthனாலே கன்ஃபியூஷனே வேணாம், மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் வரும். முதல் 3 லெட்டர் பாருங்க, MIT அப்படின்னா மைட்டாசிஸ். மியாட்டிக் அப்படின்னா MEI, மியாட்டிக் ரிடக்ஷன் டிவிஷன், அது கேமிட் ஃபார்மேஷன். growthக்கு மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் நமக்கு வரும். only one daughter cell continue to divide while the other differentiate and matures. ஸோ இங்க வந்து ஒரே ஒரு செல்லு தான் கண்டினியூவா டிவைட் ஆகுது அரித்மெட்டிக் growthல. மத்ததெல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆகி டிவைட் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். மெச்சூர் ஆயிடுச்சுன்னா டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். The simplest expression of arithmetic growth is exemplified by root elongation at a constant rate. Look at the figure 15.5. சாரி, இது வந்து ஜியோமெட்ரிக் growth கிடையாது, அரித்மெட்டிக் growth. இங்க எழுதி கூட வச்சுக்கோங்க, அரித்மெட்டிக் growth தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க உங்களுக்கு அரித்மெட்டிக் growth உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா செங்குத்தா அப்படியே கிடைக்குது. அரித்மெட்டிக் growth டோன்ட் ஃபர்கெட், ஏன்னா டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். இது இலாங்கேஷன் ஆஃப் ரூட்டுக்கான arithmetic growth. So on plotting the length of the organ against time, ஏன்னா டைம் நீங்க கன்சிடர் பண்ணாதான் அதுக்கு பேரு growth rate. A linear curve is obtained mathematically. It is expressed as LT is equal to L0 plus RT. So இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா arithmetic growth, அந்த growth கால்குலேட் பண்ண. LTங்கிறது length at t இருக்கு, டைம். L0 அப்படிங்கிறது லென்த், எல்லாமே அந்த வார்த்தையிலேயே இருக்கு. எல்னா லென்த், டீனா நீங்க எந்த டைம் இன்னைக்கு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் டைம், இன்னையில இருந்து 24 மணி நேரம் கால்குலேட் பண்ண போறீங்களா, 48 மணி நேரம் கால்குலேட் பண்ண போறீங்களா, அந்த டைமை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனா யூஸ்வலா டைம்ங்கிறது என்னதான் நம்ம சொன்னோம், 1 தான் வரும். L0 அப்படிங்கிறது எப்ப இருந்து நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க, இன்னையில இருந்து, அதுதான் 0. அதாவது இன்னைக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் அது இருக்குது, 10 சென்டிமீட்டர். அப்ப L0 லென்த் அட் 0 நீங்க கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம், ஒரு அந்த டைம்ல 10 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் L0. கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல அது எவ்வளவு உயரத்துல இருந்துச்சு, அதான் லென்த் அட் டைம் 0 அப்படின்னு சொல்லணும். R அப்படிங்கிறது growth rate, elongation per unit time. எது ஆறுங்கிறது, ஓகேங்களா. டீங்கிறது டைம் தான் வரும், யூனிட் டைம் தான் வரும், யூனிட் டைம் 1 தான். ஸோ ஆறுங்கிறது growth rate, மறந்துடக்கூடாது. Let us now see what happens in geometric growth. இது arithmetic growth. Geometric growth என்ன வரும்? In most system the initial growth is slow. ஸ்லோனா என்ன அர்த்தம்? 2 செல் என்னவா மாறுது, 4 செல் என்னவா மாறுது, 8. இப்ப பாருங்க 16 32, 2 4 மாறினதுக்கும் 16 32 மாறினதுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. 2 4 மாறினது கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 2ன்னு இருக்கிறது 4ன்னு மாறி இருக்கு, பெரிய லெவல்ல இல்ல. அப்ப 16ங்கிறது எப்படி ஆயிருக்கு, இந்த மாதிரி 16 செல்லுங்கிறது 32 மாறி இருக்கு. இந்த மாதிரி 32 மாறி இருக்கு. ஸோ இது இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கும்
16 32ஆம் இருக்க ஸ்பேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இல்ல. சோ அப்போ பிகினிங்ல growth ஸ்லோவா இருக்க மாதிரி தான் தெரியும். lag phase அப்படின்னு சொல்லுவாங்க. Initial growth is slow, lag phase, and it increases rapidly thereafter at an exponential rate. 16 32 64 அதுக்கப்புறம் 128 அந்த மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் ரேட்ல ரொம்ப வேகமா மல்டிப்ளை ஆகும். அதுக்கு பேரு லாக் ஃபேஸ் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபேஸ்ங்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் லாக் ஃபேஸ், ரெண்டாவது லாக் ஃபேஸ். லாக் ஃபேஸ் ரொம்ப வேகமா நடக்குது, லாக்னா லாகிங் ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்கு. லாக் ஃபேஸ் பயங்கர ஃபாஸ்டா நடக்குது, அதான் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபேஸ்னு ஒரு பேரு. ஹியர் போத் progeny cells following mitotic cell division retain the ability to divide. சோ இங்க எல்லா செல்லும் லாக் ஃபேஸ்ல எல்லா செல்லுமே மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல இருக்கு, எதுவுமே டிவைட் ஆகாம இல்ல. and continue to do so. So continue அது multiply ஆயிட்டே இருக்கு, அதுதான் exponential phase. And retain the ability to divide and continue to do so. However, with limited nutrition supply. So nutrient supply அப்படிங்கிறது என்ன? அதுக்கு ஃபுட். ஒரு லெபார்டரியில ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் அதுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து பாக்டீரியா வளர்க்குறேன். ஒரு பாக்டீரியா 2ஆ மாறுது, 2 4ஆ மாறுது, 4 8ஆ மாறுது, 8 16ஆ மாறுது, அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா மல்டிப்ளை ஆகிற பாக்டீரியாவுக்கு கண்டினியூவா ஃபுட் கொடுக்கணும்ல, நியூட்ரியன் சப்ளை இருக்கணும்ல. நான் நியூட்ரியன் சப்ளையை இப்ப குறைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? The growth slow down. நியூட்ரியன் சப்ளை குறைக்கிறோம்னு அர்த்தம். லிமிட்டட் அப்படின்னா குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம், இல்ல ஸ்டாப் பண்றது, குறைக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. The growth slows down leading to the stationary phase. இனிமே நான் நியூட்ரியன்ஸ் கொடுக்கல. இது வரைக்கும் நான் 10 கிராம் வந்து அதுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா 10 கிராம் மட்டும் தான் கொடுக்குறேன். ஆனா இன்க்ரீஸ் ஆகுது, செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக 10ங்கிறது 12 கிராம் 14 கிராம்னு இன்க்ரீஸ் பண்ணணும்ல, நான் இன்க்ரீஸ் பண்ணல. 10 கிராம் நியூட்ரியன்ஸோடயே நிப்பாட்டிட்டேன். இனிமே ஃபார்ம் ஆகிற செல்ஸ்க்கு உணவு இல்லை அப்படிங்கும் போது செல்ஸோட டிவிஷன் அப்படியே மெயின்டைன் ஆயிடும். 10 கிராம் நியூட்ரியன்ஸ்ல எத்தனை பாக்டீரியா வளர முடியும்? அதுலயே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேல பாக்டீரியாவுக்கு ஃபுட் இருக்காது இல்லையா, அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோவா டிவைட் ஆகிறது லாக் ஃபேஸ். 2 4 6ன்னு 2 4 8ன்னு வந்துச்சு. அப்புறம் 8 16 ஆனிச்சு, 16 32 ஆனிச்சு, 32 64 128 ஆனிச்சு. அதுக்கப்புறம் நியூட்ரியன் சப்ளையே நம்ம என்ன பண்றோம்? லிமிட் குறைக்கிறோம், இல்ல அப்படியே நிறுத்திடுறோம். அந்த அளவுக்கே கொடுத்துட்டு இருக்கோங்கிறப்போ இனிமே இன்க்ரீஸ் பண்ணல நியூட்ரியன் சப்ளை அப்படிங்கல. இனிமே செல் வந்து இப்போ ஒரு 256 செல் இருக்குன்னா அது அப்படியே 256 செல்லுங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பழைய செல் சாக 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 புது செல் அந்த நம்பரை ஈக்குவல் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகி அந்த 256ங்கிறது மெயின்டைன் ஆகும். இதை ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸ்டேஷனரினா எந்த ஒரு இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை, அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். If we plot the parameter of growth against time, we get a typical sigmoid or S curve. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஜியோமெட்ரிக் growthக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கர்வ் கிடைக்கும்? சிக்மாய்டு கர்வ் கிடைக்கும், மறந்துடாதீங்க. ஆர் எஸ் ஷேப்டு கர்வ் கிடைக்கும். A sigmoid curve is a characteristic of living organism growing in a natural environment. ஸோ ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்ல வளர்ற ஆர்கானிசத்துக்கு உங்களுக்கு இந்த சிக்மாய்ட் கர்வ் தான் கிடைக்கும். growth பேட்டர்னை நம்ம வந்து போட்டோம்னா, குழந்தை இருக்கான் கிடுகிடுன்னு வளர்ந்த மாதிரி இருக்காம்போ, அதுக்கப்புறம் ஒரு 17 18 வயசுக்கு அப்புறம் 19 வயசுக்கு அப்புறம் அவனோட growth வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதே உயரத்துலதான் இருப்பான். மேபி நல்லா திங்கிறதுனால குண்டாகலாம், ஃபேட் அக்குமுலேட் ஆகலாம், பட் உயரம் வளர்றது அப்படிங்கிறது ஒரு 18 19 வயசோட ஸ்டாப் ஆயிடுது, அது டீனேஜோட ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் வளர்றது இல்லை. ஸோ குழந்தையா இருக்கான், ஸ்லோவா தான் வளர்ந்தான், அப்புறம் டீனேஜ் வரைக்கும் குடுகுடுன்னு வளர்ந்தான், அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சிங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? சிக்மாய்ட் கர்வ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறோம். இட் இஸ் டிபிக்கல் ஃபார் ஆல் செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் எ பிளான்ட். Can you think of more similar examples? நம்ம இப்போ நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். What kind of curve can you expect in a tree showing seasonal activities? இந்த இடத்துல ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு சிக்மாய்டு growth curve வரும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, மேங்கோ ட்ரீ இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மேங்கோ ட்ரீ என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு சீசனுக்கும் மேங்கோ ஃப்ரூட்ஸ் நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த சமயத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த ஃப்ளவர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேக் ஃபேஸ்ல இருக்கும். ஃப்ளவர்லாம் வரும்போது, ஃப்ளவர் வந்து ஃப்ரூட் வரும்போது லாக் ஃபேஸ், லேக் லாக், நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ஃபேஸ்க்கு போயிடும். ஸோ சீசனல் பிரீடர்ஸை இப்படி நம்ம சொல்லலாம். ஓகே. The exponential growth
can be expressed as. So இங்க வந்து exponential growthங்கிறது நம்ம என்ன சொல்றோம், இந்த log phase எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், இந்த sigmoid growth curve எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். W1 is equal to W0 e power RT. R னு எங்க வந்தாலும் growth rate மறந்துடாதீங்க. T னு எங்க வந்தாலும் யூனிட் டைம். ஒண்ணுதான் T வந்தா எங்க வந்தாலும் சரி. W1 ஃபைனல் சைஸ், வெயிட், ஹைட், நம்பர், எதை நீங்க கால்குலேட் பண்றீங்க, எதை நீங்க அளக்க போறீங்க அதை வச்சுக்கணும். W0 இனிஷியல் சைஸ் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன வெயிட்ல இருந்துச்சு, என்ன ஹைட்ல இருந்துச்சு, நம்பர்ல இருந்துச்சு, எதை நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க அதை வச்சுக்கணும். ஆர்ங்கிறது growth ரேட், டீங்கிறது டைம் ஆஃப் growth, இ ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறது, ஈங்கிறது பேஸ் ஆஃப் த நேச்சுரல் லாகரிதம். இது நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. W1 is equal to W0 e power RT ல E எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீட் கொஸ்டின்ல. பேஸ் ஆஃப் த நேச்சுரல் லாகரிதம் மறந்துடக்கூடாது. Here R is relative growth rate and is also measure of the ability of the plant to produce new plant material referred to as efficiency increase. So growth rate அப்படிங்கிறது ஆர்ங்கிறது இங்க ரிலேட்டிவ் growth rate சொல்றாங்க. அப்ப ரிலேட்டிவ் growth rateனா என்னன்னு பார்ப்போம் நம்ம. So R is not only the growth rate, it is a relative growth rate and efficiency index ஐயும் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. எஃபிஷியன்சினா என்ன? வாட் இஸ் யுவர் எஃபிஷியன்சி? அரை மணி நேரம் நான் உனக்கு தரேன், எவ்வளவு உன்னால படிக்க முடியும், அதான் உங்களோட எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பிளான்ட் எவ்வளவு நியூ புரோட்டோபிளாசம், அதாவது புதுசா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான். ஒரே நிமிஷங்க. காக்கா வருதா? ஓகே ஓகே வந்தாச்சு. மழை வருதான்னு பார்த்தேன். ஓகே, அதுதான் எஃபிஷியன்சி இண்டெக்ஸ். எவ்வளோ அதால ஒரு பர்டிகுலர் டைம்ல நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஹென்ஸ் த ஃபைனல் சைஸ் ஆஃப் W1, இங்க வந்து W வெயிட் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி, டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபைனல் சைஸ். ஸோ ஃபைனல் சைஸ் ஆஃப் W1 டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் சைஸ், நாட் ஃபைனல், இனிஷியல் சைஸ் W0. எப்படி சார்? இப்போ 5 சென்டிமீட்டர் நான் இனிஷியல் சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 வீக் கழிச்சு இல்ல 1 டே கழிச்சு வர்றது ஃபைனல் சைஸ் W1. ஸோ அது 15 சென்டிமீட்டர் வந்திருக்கலாம். ஒருவேளை நான் 10 சென்டிமீட்டர் எடுத்திருந்தா 5 சென்டிமீட்டர்னா 15 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர்னா அது 15 சென்டிமீட்டர் வர போறது இல்லை, அது 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வரலாம். ஸோ இனிஷியல் சைஸை பொறுத்து ஃபைனல் சைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப வந்து குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் பிட்வீன் growth ஆஃப் லிவிங் சிஸ்டம் கேன் ஆல்சோ பி மேட் இன் 2 ways. ஒன்னு மெஷர்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் டோட்டல் growth per யூனிட் டைம் இஸ் கால்டு அப்சல்யூட் growth rate. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் growth per யூனிட் டைம், அப்சல்யூட் growth rate அண்ட் ரிலேட்டிவ் growth rateனு ரெண்டு இருக்கு இங்க. அப்சல்யூட் growth rate அண்ட் ரிலேட்டிவ் growth rateனு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, ஏன்னா இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அப்சல்யூட் growth rateல என்ன சொல்றாங்க, மெஷர்மெண்ட்னா அளக்குறீங்க, அண்ட் த கம்பேரிசன் கம்பேர் பண்றீங்க ஆஃப் growth per யூனிட் டைம். நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு லீஃப் எவ்வளவு வளர்ந்துருந்துச்சு, 4 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளவு வளர்ந்துருந்துச்சு அப்படிங்கறத மெஷர் பண்றேன், கம்பேர் பண்றேன். இது மெஷர் கம்பேர் பண்ணி மெஷர் பண்றத நம்ம வந்து அப்சல்யூட் growth rate அப்படிங்கிறோம். The growth of the given system per unit time expressed on a common basis, example per unit initial parameter is called relative growth rate. So initial parameter ஓட நீங்க கம்பேர் பண்ணி கம்பேரிசன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது arithmetic growth, சாரி absolute growth rate. measurement and comparison of total growth per full growth-ஐயும் நீங்க மெஷர் பண்றீங்க, கம்பேர் பண்றீங்க, அப்படி பண்ணா அதுக்கு பேரு absolute growth rate. அதே growth of a given system per unit time expressed on a common basis, இங்க கம்பேர் பண்ணல, காமன் பேசிஸ்ல
per unit initial parameter நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் growth rate. இப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பாருங்க, இதையே நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செடி இருக்கு, லீஃப் 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். ஓகேங்களா? அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எவ்வளவு வளர்ந்துருக்கு? 10 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். அப்சல்யூட் growthனா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்சல்யூட் growth கம்பேரிசன் ஆஃப் டோட்டல் growth per யூனிட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் 1 வீக் நீங்க யூனிட் டைம்ங்கிறது, இதுவும் 1 வீக் யூனிட் டைம். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அப்சல்யூட் growthல நீங்க கம்பேரிசன் ஆஃப் டோட்டல் growth per யூனிட் டைம், இந்த டோட்டல்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க. டோட்டல் growth per யூனிட் டைம்னு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஃபைனல் இனிஷியல். ஓகேங்களா? வெயிட் ஃபைனல், வெயிட் இனிஷியல். ஆனா இங்க வெயிட்னு வராது, யூஸ்வலா லென்த் அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு வரும். பட் நம்ம W வச்சுக்கலாம். ஃபைனல் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். இனிஷியல் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். growth rate எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். இது அப்சல்யூட் growth. அப்சல்யூட் growth ஆஃப் திஸ் லீஃப் பாருங்க, பி லீஃப். ஃபைனல் growth எவ்வளோ? 55 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். இனிஷியல் growth எவ்வளோ? 50 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். சென்டிமீட்டர் per ஸ்கொயர் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். அப்ப ரெண்டு லீஃபுக்குமே அப்சல்யூட் growth எவ்வளவு நடந்திருக்கு? 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர் இன் எ வீக். அவ்வளவுதான். இதுதான் அப்சல்யூட் growth. கம்பேரிசன் ஆஃப் டோட்டல் growth per யூனிட் டைம். 10 சென்டிமீட்டர் மைனஸ் 5 சென்டிமீட்டர். டோட்டல் growth per யூனிட் டைம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். 55 மைனஸ் 50, 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். டோட்டல் growth per யூனிட் டைம். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் growth per யூனிட் டைம். அதான் அப்சல்யூட் growth. சரி, நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் growthனா என்ன? per யூனிட் இனிஷியல் பேராமீட்டர் இஸ் கால்குலேட்டட். per யூனிட் இனிஷியல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த லீஃபுக்கு ரிலேட்டிவ் growth, இது அப்சல்யூட் growth ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. இப்ப ரிலேட்டிவ் growth பார்க்க போறோம். என்னது? ஃபர்ஸ்ட் WF மைனஸ் WI by இனிஷியல் பேராமீட்டர் எவ்வளோ? WI இனிஷியல் இன்டு 100. ஏன்னா ரிலேட்டிவ் growth எப்பவும் பர்சன்டேஜ்ல தான் சொல்லணும். அப்சல்யூட் growth பர்சன்டேஜ்ல சொல்லக்கூடாது, டோட்டல் growthல சொல்லணும். அப்ப டோட்டல் growthங்கும் போது சென்டிமீட்டர் per ஸ்கொயர் ஏரியால சொல்லணும். ரிலேட்டிவ் growth அப்படிங்கும் போது ரிலேட் பண்ணி சொல்றதுனால பர்சன்டேஜ்ல சொல்லணும். சரி, ஃபைனல் growth எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனிஷியல் growth 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பை இனிஷியல் growthோட நீங்க என்ன பண்ணணும்? இனிஷியல் பேராமீட்டர் எடுத்துக்கணும். இனிஷியல் பேராமீட்டர் 5 into 100. 10 minus 5, 5 by 5 into 100, 100%. பார்த்தாலே தெரியுது, 5 10 மாறிடுச்சு. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எவ்வளோ? growth rate, relative growth rate 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. growth rate relative growth rate 100%. 5ங்கிறது அப்படியே 10 மாறிடுச்சு. ஓகே, இங்க அதே நம்ம ரிலேட்டிவ் growth, இது அப்சல்யூட் growth. ரிலேட்டிவ் growth இனிஷியல் பேராமீட்டரை வச்சுக்கணும். அப்போ 55 ஃபைனல், இனிஷியல் 50 by இனிஷியல் 50 into 100. 55 minus 50 எவ்வளோ? 5 by 50 into 100. 10%. 10%. அவ்வளவுதான். 10% தான் growth rate. இது 5 10னா 100%. 50 100ன்னு போனா தானே 100%. 50ல இருந்து 55 வந்தா வெறும் 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் அப்சல்யூட் growthக்கும் ரிலேட்டிவ் growthக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆனா எக்ஸாம்ல இந்த கால்குலேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. கால்குலேஷன் இஸ் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ரிலேட்டிவ் growth எப்படி டிஃபரன்ஷியேட் சொல்லுது? ஒரே growth தான், ஒரே டைம் தான். 1 வீக் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 10 மாதிரி இருக்கு. அப்சல்யூட் growth rate 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 50 55 மாதிரி இருக்கு. அப்சல்யூட் growth rate 5 சென்டிமீட்டர் per ஸ்கொயர். ரெண்டுக்குமே அப்சல்யூட் growth ஒண்ணுதான். ஏன்னா டோட்டல் growth per யூனிட் டைம் எடுத்துக்கிறீங்க. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்க. அதை வச்சுதான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. அப்சல்யூட் growth rate கேட்கறானா, ரிலேட்டிவ் growth rate கேட்கறானா? ரிலேட்டிவ் growth rateக்கு நீங்க கீவேர்டு என்ன? இனிஷியல் பேராமீட்டர். இனிஷியல் பேராமீட்டர் வச்சுக்கணும்னா 10 minus 5 by 5 into 100. 100% வந்துடும்.
இங்க 55 மைனஸ் 50 பை 50 இன்ட்டு 100 10% தான் ரிலேட்டிவ் growth rate. பட் சேம் திங் தான். ஆனா எப்படி வந்து அந்த growth rate கால்குலேட் பண்றது டிஃபர் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. In 15.7, two leaves A and B are drawn that are of different size but shows absolute increase in area in the given time to give leaves A1, A power 1, B power. இது A இந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் A1, B வளர்ந்ததுக்கு அப்புறம் B1. However, one of them shows much higher relative growth rate. யார் இவன் தான் 100% relative growth rate. இவன் 10% தான் relative growth rate. Which one and why? Which one and why க்கு தான் நான் வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டு காமிச்சிட்டேன். 5 10 100% ரிலேட்டிவ் growth rate. இதுக்கு தான் ஏக்கு தான் ஜாஸ்தி, பிக்கு ரிலேட்டிவ் growth rate கம்மி. ஏன் என்ன அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் போட்டு பார்த்தாச்சு. கண்டிஷன்ஸ் ஃபார் growthல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த இது நான் நாளைக்கு இந்த வீடியோ போட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால we completed the growth rate. growth rate அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ரொம்ப காஷியஸா கவனிக்கணும். அதனாலதான் தனி பார்ட் வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு மார்னிங் நமக்கு கிளாஸ் இருக்கு. அரௌண்ட் 6 to 6:30. கொஞ்சம் நீங்க செக் பண்ணிடுங்க. காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் ஆப்ல செக் பண்ணுங்க. நான் 5:30க்குள்ள என்ன பண்ணிடுவேன், டைமை அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் கேட்கறதா இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் மென்டி குவிஸ் நமக்கு யூடியூப்ல உங்களுக்கு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி. நான் அதுல 26ஆம் தேதி சொல்லியிருப்பேன். பட் போஸ்ட் எல்லாம் போட்டேன் 19ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு. த லிவிங் வேர்ல்டு. ஓகேங்களா? அசஸ்மெண்ட் ரீசன் டைப் கொஸ்டின் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் 1, 2 டைப் கொஸ்டின் இருக்கும். ஆல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மேட்ச் த கொஸ்டின் இருக்கும், டேபிள் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? மென்டிமீட்டர் ஆப் இல்ல, பிளே ஸ்டோர்ல ஆப் இல்ல. நீங்க ஆனா குரோம்லயே mentimeter.com போட்டு அதுலயே நீங்க நம்ம கோடு கொடுத்தது அந்த கோடை என்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு அதுல இந்த ரிலேட்டிவ் growth ரேட் மாதிரி ரிலேட்டிவா எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் மென்டி குவிஸ் கம்மிங் இன்னைக்கு என்ன தேர்ஸ்டேவா, சண்டே, கம்மிங் சண்டே. என்ன டவுட்பா சொல்லுங்க. என்ன டவுட், டெஸ்ட்ல என்ன டவுட் உங்களுக்கு ராகுல்? நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. நீங்க இப்ப லைவ்ல பேசலாம். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ராகுல். ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க பேசுறது கேட்குங்க. ரைஸ் ஹேண்ட் கொடுங்க and you can ask whatever you want now. ராகுல், ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஹேண்ட் ரைஸ் ஆர் ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இல்ல, அது கொடுத்து நீங்க உங்களோட டவுட்டை இப்ப கேட்கலாம்ப்பா. ராகுல் கேக்குதுங்களா? நீங்க வந்து ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ல காமிக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணுங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணதும் உங்க வாய்ஸ் மட்டும் இங்க கேட்கும். நீங்க கேட்கிற டவுட்டை கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இல்ல, நீங்க இந்த சாப்டர் பத்தி தான் டவுட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த டவுட் வேணா கேட்கலாம். எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். எனி டவுட், டெஸ்ட் பத்தி கேட்கலாம், எக்ஸாம் பத்தி கேட்கலாம், சிலபஸ் பத்தி கேட்கலாம், வாட் எவர் த டவுட் மே பி, நீங்க எனி டவுட் கேட்கலாம்ப்பா. அதனால ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. எனி டவுட் கேட்கலாம், ஒன்னும் இஷ்யூ கிடையாது. எனி டவுட், எனி ஒன் கேன் ஆஸ்க் எனி டவுட். உங்களுக்கு படிக்கிறதுல சிரமமா இருந்தா அந்த டவுட் கூட நீங்க கேட்டுக்கலாம். ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இல்லையாப்பா? இருக்கும் பாருங்க. நீங்க கேக்குற டவுட்டு, நீங்க நாட் ரிகார்டிங் திஸ் சாப்டர், ஓகே. நீங்க கேக்குற டவுட் மத்தவங்களுக்கும் இருக்கும். அப்போ நீங்க கேக்குற டவுட்டை கிளாரிஃபை பண்ணும்போது இதை பார்க்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் கேட்கலாம். நீங்க ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். டவுட் இருக்கவங்க எனி டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே, யாரும் ரைஸ் ஹேண்ட் கொடுக்கல, அதனால நம்ம வந்து லைவ் செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாமா?
Thank you so much. Thank you. Take care all. See you. Bye. Thank you. 19th coming 19th 9 PM நம்ம யூடியூப்ல லைவ்ல மென்டி குவிஸ் இருக்கும். நீங்க குரோம் உங்க ப்ரௌசர்ல mentimeter.com நாட் இன் mentimeter அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்ததும் அது கோடு கேட்கும். அந்த கோடு நம்ம 9 மணிக்கு தான் சொல்லுவோம், இப்ப சொல்ல மாட்டோம். கரெக்டா சண்டே நைட்டு 9 மணிக்கு அந்த கோடு ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகும். அதை போட்டதும் உங்க மொபைல்லையும் இல்ல லேப்டாப்ல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஒன்று அப்பியர் ஆகும். நீங்க அந்த உங்களோட சாய்ஸை கிளிக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.